என் மேல என்னக்கா கோவம்? போங்க, 2 பேரும் வேலையை பாருங்க. கேவலம் ஒரு தாசிக்கு அரண்மனையில இருக்கிற பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இப்படியே போனா இந்த ஜமீனே ஓட்டாண்டி ஆயிடும். நாம எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுல தான் நிக்கணும். நாமளே கையேந்தி நிக்கிற நிலைமை வந்துடும். அக்கா, இறைக்கிற கிணறு தான்க்கா ஊரும். அது மட்டும் இல்லக்கா, குடுக்கிற கை என்னைக்கும் ஏந்தினதா சரித்திரமே இல்லக்கா. என்ன சந்தோஷப்படுத்துறவள நான் சந்தோஷப்படுத்துறேன். இதுல ஒன்னும் தப்பு இல்லையேக்கா. நான் வரேன்க்கா. துரை வரணும். எப்ப நீங்க வருவீங்கன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் என்னவா, எப்ப இங்க வருவாங்கிற நினைப்பு தான் எப்பவுமே. கங்கா வளர்ந்து திடீர்னு வந்த உடனே ரத்னா மனசுக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்ன மருதப்பா, தாய் யாரு? உறவு முறையா யார் வீட்டுக்கும் வந்திருக்காங்களா? பாப்பா யாருன்னு தெரியலையா? இல்லையாப்பா, நம்ம ரத்னாமாவோட பொண்ணு. அப்படியா? அடியாத்தி, ரத்னம்மா மகளா இது? பட்டணத்துக்கு 5 வயசுல கூட்டிட்டு போனது, குழந்தையா இருக்கும்போது. என் பரிசல்ல தான் ஆத்த கடந்து விட்டேன். எஞ்சி முகம் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. இத்தனை வருஷமா ஏந்த அம்மா என்னங்க கூட்டிட்டு வரலையோன்னு இருக்கு. ஆனா இனிமே நான் இங்கதான் இருப்பேன். அண்ணா, வீட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? இல்லம்மா, கொஞ்சம் தூரம் போனா நம்ம வீடுதான். அண்ணா, இந்த தாய் பெட்டியை கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. நல்லது நல்லது தாயி. உள்ள வா. நீ எதுக்காக இங்க வந்த? அம்மாவை பார்க்க போறோங்கிற ஆசையில வந்தேன். என்ன பார்த்ததும் நீயும் சந்தோஷத்துல அப்படியே திக்கு முக்காடி போயிடுவேன்னு நினைச்சேன். நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையாமா? ஐயோ என் செல்லமே, சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்து நிக்கிறியே, அதனாலதான் நீ வந்ததும் உன் அம்மா திக்கு முக்காடி போய் நிக்கிறேன். அதான் அப்படி கேட்டேன். பட்டணத்துக்கு உன்னை வந்து நான் பார்த்ததுக்கும் இப்ப உன்னை பாக்குறதுக்கும் நீ எவ்வளவு மாறி. மருது, எதுக்கு சொல்லாம கொள்ளாம கங்காவை இங்க கூட்டிட்டு வந்த? கங்கம்மா தங்கி படிச்ச குருகுலத்து சாஸ்திரி திடீர்னு மார்பு வலி வந்து இறந்துட்டாருமா. அக்கா, அந்த ஜமீன்தார் ஐயா ஏன் உங்க காலடியில விழுந்து கிடக்குறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்? அக்காவுக்கு நாளுக்கு நாள் அழகு